அண்மையில் பத்திரிகையில் ஒரு வேதனை தரும் காரியத்தை வாசித்தேன். ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். ஒருவளுக்கு வயது 22, மற்றவளுக்கு 17. மூத்தவளுக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். 2வது பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஓடி ஓடி அவர்களை உபசரித்தாள். மாப்பிள்ளை வீட்டார் சொன்னார்கள், நாங்கள் போய் கடிதம் எழுதுகிறோம் என்று. கடிதத்திற்காய் அவளோடு காத்திருந்தாள் மூத்த பெண். கடிதம் வந்த பொழுதோ அந்த வீடு துக்க வீடாக மாறியது. காரணம், மாப்பிள்ளை வீட்டார் எழுதியிருந்தார்கள், மூத்த மகளை விட 2வது மகள் தான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் சம்மதம் என்று எழுதியிருந்தார்கள். இதை கேட்ட உடனே மூத்த பெண் தன் அறைக்குள் ஓடினாள். தலையில் காயம் வருமே என்ற எண்ணம் சற்றும் இல்லாமல் தலையை கொண்டு சுவரில் மோதி மோதி அழுதாள். தங்கச்சிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் இப்படி ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி அவளை ஆறுதல் படுத்துவது என்றே தெரியவில்லை. அக்கா, தலையை முட்டிக்கொள்ளாதே என்று கெஞ்சினாள். அவளோ, என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது, நரகமாகிவிட்டது, எனக்கு இனி எதிர்காலமே இல்லை என்று திரும்ப திரும்ப தலையை சுவரில் மோதிக்கொண்டே இருந்தாள். சாந்தம் இல்லை, அமைதி இல்லை. இந்த மாப்பிள்ளை போனால் இன்னொரு மாப்பிள்ளை வருவார் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. இறுதியில் என்ன செய்தார்கள்? திடீரென்று அந்த அறையில் சப்தமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து தகப்பனார் கூப்பிட்டார். இருவருடைய பெயரையும் சொல்லி அமைதியா இருந்தது. உள்ளே எட்டி பார்த்தார். 2 பேருமே காணோம். அருகில் இருந்த நண்பர் ஒருவர் ஓடோடி வந்தார். உன் பெண்கள் இருவரும் ரயிலின் முன்பதாக கொதித்து அவருடைய உடல்கள் சின்ன பின்னமாய் கிடக்கிறது என்று சொன்னார். சாந்தம் இல்லை, அமைதி இல்லை. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிபர்களே, கன்னிகைகளே, ஏதோ ஒரு சிறிய விபரீதம் ஏற்பட்டு விட்டதினால், ஒரு சிறிய ஏமாற்றம் வந்து விட்டதினால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதிருங்கள். அதற்காக தற்கொலை செய்து விடாதிருங்கள். அதனால் யாருக்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை. நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சட்டும். இன்று இரவு உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுங்கள். சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி அவர் உங்களுக்கு தருவார். புற அழகு மட்டும் நிறைந்தவர் அல்ல இயேசு, உள்ள அழகும் நிறைந்தவர், அக அழகும் நிறைந்தவர். அதே அழகை உங்களுக்கும் தரவே இன்று இரவு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றிரவு வாலிபர்களுக்கு பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். கவலைப்படாதிருங்கள்.